ராஜாவான ஜனமேஜயன் ஏன் பாம்புகளை அழிக்கும் யாகத்தை செய்தான். ஆஸ்திகன் என்ற பிராமணன் ஏன் பாம்புகளை காப்பாற்றினான். அந்த யாகத்தை நடத்திய ராஜாவின் தந்தை யார். ஆஸ்திகனின் தந்தை யார். இந்த கதையை எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள். வியாசரின் மாணவரான லோமஹர்ஷனர் இதை கூறினார். நான் அதை கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆஸ்திகனின் தந்தை ஜரத்காரு. அவர் பிரம்மச்சரியம் மற்றும் தவத்தில் சிறந்தவர். அவர் யாத்ரீகர்களின் தர்மத்தை அறிந்தவர். ஒருமுறை அவர் தலைகீழாக தொங்கும் தனது முன்னோர்களை கண்டார். அவர்கள் தங்கள் சந்ததி இல்லாததால் கஷ்டப்பட்டார்கள். ஜரத்காரு திருமணம் செய்து கொள்ளாததால் அவர்கள் அப்படி இருந்தார்கள். அவர்கள் ஜரத்காருவிடம் சந்ததியை உருவாக்க சொன்னார்கள். ஜரத்காரு முதலில் மறுத்துவிட்டார், ஆனால் பிறகு சம்மதித்தார். அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார், ஆனால் அவள் அதே பெயரை கொண்டிருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். அவர் யாசகம் பெற்று வாழ்க்கை நடத்தினார். ஒருமுறை அவர் ஒரு காட்டில் யாசகம் கேட்டபோது வாசுகி தனது சகோதரியை கொடுத்தார். அவள் பெயர் ஜரத்காரு. ஜரத்காரு அவளை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஆஸ்திகன் என்ற மகன் பிறந்தான். ஜனமேஜயன் பாம்புகளை அழிக்கும் யாகம் செய்தபோது ஆஸ்திகன் அந்த யாகத்தை தடுத்து பாம்புகளை காப்பாற்றினான். அவர் தனது தாய் மற்றும் தந்தையின் குடும்பத்தை காப்பாற்றினார். ஜரத்காரு தனது முன்னோர்களுடன் சொர்க்கத்திற்கு சென்றார். இது ஆஸ்திகனின் கதை.